இந்த ஆதிபரா சக்தியாகப்பட்டல் இந்த பூமண்டலத்தில் நான் எப்படி பிறந்தேன் அப்படி என்று தெரியுமா? நான் பிறக்க அழகாகப்பட்டது எப்பேற்பட்டது அவன்றே தெரியுமா? ஆதியால் தினத்திலே இந்த உலகமாகப்பட்டது பிறந்து இந்த உலகத்திலே மாயிட பிறப்பு தவறி அனைத்து ஜீவராசிகளை பிறந்திருக்கின்றது. ஆனால் இருக்கு இந்த ஆதி பராசக்தியாகப்பட்டல் நான் எப்படி பிறந்தேன் என்று திருமணக்கு அண்ணால் இருக்கு இந்த ஆதி பராசக்தியாகப்பட்டல் நான் பிறந்த நேரமாகப்பட்டது எப்படி இருந்தது? நான் பிறக்க தரத்திலே இந்த பூமண்டலத்தில் யார் யார் பிறந்திருக்கின்றார் என்று திருமணக்கு ஆதினாலே பூமண்டலமாகப்பட்டது பிறந்து இந்த பூமண்டலத்தில் மாயிட பிறப்பு தவிர அனைத்து ஜீவராசிகளை பிறந்திருக்கின்றது. அதை கண்டு ஒரு அரக்கனாகப்பட்ட பூமண்டலத்தில் பிறந்து 6 கோடி ஜீவராசிகளை அண்ணவனாகப்பட்ட பிடிங்கி திண்டிக் கொண்டிருந்தான். அண்ணா திருத்திலே நான் பார்த்து என்ன செய்த தெரியுமா? இந்த அரக்கராகப்பட்டவன் மடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூமாதியாகப்பட்டவன் அழுது கண்ணீர் விட்டாரா? அந்த எப்போது அழுது கண்ணீர் விட்டாலோ அந்த ஒரு சொட்டு கண்ணீராகப்பட்டு இந்த பூமண்டலத்திலே ஓம் என்று ஒரு எழுத்து இருந்ததாம். ஓம் என்று எழுத்திலே அத்தஜாம எழுத்திலே அமாவாசை திதி என்று 12 மணி நேரத்திலே இந்த ஓம் பரா சக்தியாகப்பட்டல் அண்டத்தை இரண்டாக பிரிந்து இந்த சக்தியாகப்பட்டல் பிரிந்து பிறந்த அழகை தெரியுமா? அடே நான் கோய முட்டை கண்ணாளாகி அண்டத்தை இரண்டாக பிளந்து இந்த ஓம்பரா சக்தியாகப்பட்ட நான் பிரிந்து விட்டேன். கண்டக்டர் போய்க்கணும் நான் உங்களோட யாருக்கோட சொல்லுவாக்கா சும்மா என்ன அடிக்காதாக்கா எனக்கு சுட்டு வருது. இந்த ஓம்பரா சக்தியாகப்பட்டால் அண்டத்துக்கு பிண்டத்துக்கு சரியாகவும் கோடாலி பல்லடணும் கோயில்பட்ட கண்டனம் இந்த ஓம்பரா சக்தியாக பிரிந்து விட்டேன். நான் பிறந்த நேரம் அமாவாசை 12 மணி நேரத்திலே அத்தஜாம நேரத்திலே பிறந்து விட்டேன். நான் பிறந்தது எப்படி தெரியுமா? அண்டத்துக்கு பிண்டத்துக்கு சரியாகவும் கருத்த வேரியோடணும் பருத்த உடலோடணும் பருத்த சரத்தோடணும் அகோர ரூபத்திலே கோரா பல்லோடணும் கோயில்பட்ட கண்ணோடணும் கருத்த வேடி பிரித்த தகத்தோடு பிறந்து விட்டேன். நான் பிறந்த நேரத்திலே அந்த அரக்கனை தேடி அந்த அரக்கனை மடிக்க வேண்டும் என்று ஓடியே இந்த உலகமெல்லாம் தேடினாலும் அந்த அரக்கனாகப்பட்ட தெரியவில்லை. ஒரு நாள் நேரத்திலே ஜேஷ்ட நட்சத்திரம் எந்தி பௌர்ணமி திதி எந்தி அந்த அரக்கனாகப்பட்டவன் எனக்கு எதிராக வந்து நின்று விட்டான். நீங்க மறைக்காதீங்கம்மா எனக்கு அப்புறமா பயந்து நாட்டுற அம்மா கிட்ட எப்போது இந்த திரிலேனாகப்பட்ட எதிர்பட்டு விட்டாரோ என் திரிசூலத்தாலே அந்த சிரமதை அறுத்து விட்டு எப்போது அந்த அரக்கனை மடித்து விட்டனோ
அந்த அரக்கன் உதரமாகப்பட்டது இந்த ஓம்பரா சக்தி முகத்திலே பட்டு விட்டது. எப்போது முகத்திலே பட்டதோ இந்த காம உணர்ச்சியாகப்பட்டது இந்த ஓம்பரா சக்திக்கு அதிகமாக. எப்போது அந்த அரக்கன் உதரமாகப்பட்டது இந்த ஓம்பரா சக்தி முகத்திலே பட்டதோ எனக்கு காம உணர்ச்சி அதிகமாகிவிட்டது. எப்போது இந்த ஓம்பரா சக்திக்கு காம உணர்ச்சி அதிகமாகிவிட்டதோ காமத்தை தீர்க்க வேண்டும் என்றால் பெண்ணுக்கு யார் தேவை? ஒரு ஆண் மகன் தேவை. ஒரு ஆண் ஜோடியாகப்பட்டது தேவை. அந்த ஆண் மகனை தேடினே இந்த உலகத்தில் யாராவது உண்டா? யாரும் இல்லை. அதனால் ஈரேழு உலகத்தை தேடி வந்து சுற்றி வந்து இந்த ஓம்பரா சக்தி காமத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஆண்மகன் கிடையாது. அண்ணா திருப்தி நான் என்ன திரும்ப செய்தி நான் ஒரு பொடிய மண்ணே என்ன செய்தி தெரியுமா? ஒரு பொடி மண் எடுத்து ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு உயிர் ஊட்டி வில்லி பிரம்பால தட்டி எழுப்பினேன். அந்த பொம்மையாகப்பட்டது எப்போது தட்டி எழுப்பினோம் அந்த பொம்மையின் முகத்தை பார்த்து என்ன சொல்லிவிட்டது தெரியுமா? என்னை பார்த்து அம்மா எப்போது அம்மா என்று குரல் கொடுத்ததோ அந்த பிள்ளையாகப்பட்டது என்ன உறவாகிவிடும்? எப்போது தாயின் உறவாகிவிட்டதோ அந்த பொம்மையை ஒரு புறமாக வைத்து விட்டு ஒரு பக்கம் வச்சுங்க. இரண்டாவது திரும்ப செய்தி நான் 2 பொடி மண்ணை எடுத்தேன். அடே உள்ள தேவரு சாமி வந்துருக்குமா? இரண்டாவதாக 2 புது மண் எடுத்து ஒரு பொம்மை செய்து விட்டேன். அந்த பொம்மைக்கு உதரத்தை ஊற்றி நீலி பெரும்பால தட்டி எழுப்பி அந்த பொம்மையாகப்பட்டது என்னை பார்த்து அண்ணா தங்கா என்று அழைத்தார். என்ன உறவாகும்? இந்த சகோதர பாசமாக வென்று அந்த பொம்மையை ஒரு புறமாக வைத்து விட்டு மூன்றாம் முறையாக 3 புடி மண் எடுத்து ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு வெள்ளி பெரும்பால உயிர் ஊற்றி தட்டி எழுப்பினால் அந்த பொம்மையாகப்பட்டது கண்ணே என்று ஓடி வந்து அந்த கட்டி அடைக்க வைத்து என் முகத்தை பார்த்து இந்த ஈரோடு உலகத்திலேயே முகத்தை பார்த்து நல்லா இருந்தவல்ல ஐயோன்னு இருந்தா பயப்படாது இருப்பாங்க. நானே பயனுங்கிறமா எனக்கு அப்படி விட்டு அடிச்சுட்டு வந்துருக்குறேன். சரி ஆகட்டும் சாப்பிட்டமா இன்னும் கோபம் வேண்டாமா? அரே 3 புடி மண் எடுத்து பொம்மை செய்தாக அந்த பொம்மையாகப்பட்டது ஓடி வந்து கட்டை என்று கட்டி அடிக்கின்ற பார்த்தால் என் முகத்தை பார்த்து ஓடி விட்டது. என்னால என்று பார்த்தால் என் அகோர உருவத்தை பார்த்து அண்டத்துக்கு பெண்ணத்துக்கு சரியாகும் கருத்தை வேணி பெருத்து உடலோடு இருக்க பார்த்து என்னை பார்த்து பயந்து ஓடி விட்டது. அப்படி நீ கட்டாயமாக என்னை சேர வேண்டும் என்று அந்த பொம்மைக்கு தடங்களாக என்று கேட்டேன். உன்னை நான் சேர வேண்டும் என்றால் இந்த அகோர உருவத்தை விட்டு நீ சொந்த உருவத்தில் மாற வேண்டும். அப்படி நான் பிறக்கும் போது 3 நேத்திரத்தோடு 16 கைகளோடு பிறந்து விட்டேன். 3 நேத்திரம் என்றால் என்னடா? 3 முருகன்காரோ ஏதோ 3 நேத்திரங்களா? 3 தேங்காடா. 3 தேங்காய். பையா 3 தேங்காயா? ஆமா 3 தேங்காய் சொல்றா நம்ம சொல்றது. 3 கண்ணுடா. 3 கண்ணு 3 கண்ணு மாமா. 3 நேத்திரத்தோடு பிறந்து அது அவ சொன்ன எனக்கு புரியுமா? 3 நேத்திரம் அப்படின்னா அண்ணன் சொல்லிவிட்டான்.
இந்த 3 நேத்திரத்திலே ஒரு நேத்திரத்தை பிடுங்கி நெத்திக்கண்ணை பிடிங்கி எனக்கு கொடுத்து விட்டால் அப்போது நான் உன்னை சேருவேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அதற்கு இந்த சக்தியாகப்பட்டல் 3வது கண்ணை பிடுங்கி அந்த பொம்மைக்கு நெத்தியில் வைத்து விட்டேன். அப்படி நான் 3 பொம்மைகளை செய்து விட்டேன். முதல்ல பொம்மை பேரு பிரம்மதேவி, பிரம்மன் என்று பெயர் வைத்தேன். படைப்பை அனைத்து ஒப்படைத்து விட்டேன். 2வதாக ஸ்ரீமன்னாராயண மகாவிஷ்ணு என்று பெயர் வைத்தேன். அவனுக்கு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், மாநில மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 10 அவதாரத்தை கொடுத்து அவனுக்கு ஒதுக்கி வைத்து விட்டேன். 3வதாக பிறந்த பொம்மைக்கு 3 நேத்திரத்தை வைத்து முக்கன் படை தீஸ்வர உமாமகேஸ்வர சிவபெருமான் என்று பெயர் வைத்தேன். அந்த டீயை ஏத்துமாமா, நீ அந்த டீயை ஏத்தானுங்கிற அவங்க பேசுறவங்க இந்த ஆத்தா என்ன சூத்து மாதிரி வச்சுங்கிற அப்படி எப்போது எத்துமா சொல்லுங்கிறமா மண்ணை வாரி கொட்டிட்டு போறேன் இப்போது. நம்ம எங்க எடுத்துன்னு போயிடாப்பா. எப்போது 3 நேத்திரத்தை அந்த 3வது நெத்திக்கண்ணை சிவபெருமானுக்கு கொடுத்தனும் அண்ணாவது நேரத்திலே சிவபெருமானாகப்பட்டவர் அந்த 3வது கண்ணை திறந்து விட்டார். எப்போது 3வது கண்ணை திறந்தாரோ இந்த ஆதிபரா சக்தியாகப்பட்டல் அப்படியே இந்த ஆதிபரா சக்தி எப்போது பசுமாகி விட்டனோ இந்த பசுமாகப்பட்டது 3 புடி சாம்பல் ஆகிவிட்டது. 3 புடி சாம்பல். இந்த 3 புடி சாம்பல் இருந்து அலைமகள், கலைமகள், தலைமகள் என்று 3 பெண்கள் பிறந்தார். யார் யாரு? அலைமகள், தலைமகள், கலைமகள். தலைமகள் என்றால் பார்வதி, கலைமகள் என்றால் லட்சுமி சரஸ்வதி, அலைமகள் என்றால் லட்சுமி. அப்படி 3 பேருக்கு 3 பாரியாள்களாக பிறந்து விட்டோம். அவங்க ரூபத்தை விட்டு பார்வதியாக பெயர் பற்றி பரமசிவனை மாலை இட்டு கைலங்கி நாட்டிலே நான் வாழ்ந்து வந்தேன். நான் வாழ்ந்து வந்த நாளத்திலே பரமசிவனுக்கு எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. உலகத்திலே சக்தி பிரிதா சிவன் பிரிதா என்று வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்திலே சக்தி பிரிது என்று நான் சொல்ல, இல்லை சிவன் நான் தான் பிரிது என்று என் கணவர் சொல்ல, இருவருக்குமே சண்டை ஏற்பட்டு இனிமேல் உலகத்தில் நான் வாழ மாட்டேன், இந்த கைலங்கி நாட்டோருக்கு நான் மனைவியாக இருக்க மாட்டேன் என்று அகோர ரூபத்திலே கோபம் கொண்டு ரத்த பீஜனாக பற்றவை சிறவாகப்பட்டதை அறுத்து விட்டு அந்த உதரத்தை பிசித்து விட்டு கைலங்கி நாட்டை விட்டு மலையாள தேசத்துக்கு சோட்டாணி கரையிலே மாயா பகவதியா எப்படி மாயா பகவதியா உக்காந்துங்க. இது ரொம்ப சீட்டிங். இதுல பெண்றாங்க என்ன இதுல வச்சுங்கிறேன். அப்படி மாயா பகவதியாக உருவம் எடுத்து இந்த சோட்டாரி கிளம் வந்திருக்கின்றேன். பகல் நேரத்திலே பார்வதி அம்மையாரும், இரவு நேரத்திலே சக்தி ரூபம் எடுத்து அகோர ரூபத்தில் வாங்கி வருகின்றேன். சக்தி சக்தி என்று 16 வருடமாகிவிட்டது. என் நாமத்தை வைத்து என்ன தேடி வந்தவர் யார் என்று